ஸோ நம்ம வந்து நேற்று கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோங்க. அந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஈவெண்ட்ஸ் பார்த்துருந்தோம், பேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை தள்ளி போயிட்டே இருக்கணும். கரெக்டாக இன்னைக்கு பவர் ஷட் டவுன். இங்கே ஷட் டவுன் எப்போ சாட்டர்டே வரும். பட் பவர் போனாலும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு அதுதான் போயிருக்கோம். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோப் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் லத்திகா. இந்த என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூன்னு என்ன சொல்கிறாங்கன்னா 1 minute 26 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு யூசர்ஸ் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா ஆவரேஜாக 1 நிமிஷம் 26 செகண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா 4000 விசிட்டர்ஸ் நம்மளோட இதில் வந்திருக்காங்க மே 1 to 31. 4000 விசிட்டர்ஸ்லையும் ஒருத்தங்க 5 நிமிஷம் இருப்பாங்க, ஒருத்தங்க 10 நிமிஷம், ஒருத்தங்க 10 செகண்ட், 20 செகண்ட், எல்லாத்தையும் போட்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 minute 26 seconds. அப்போ நீங்கள் இதில் ஜென்ரலாக கால்குலேட் பண்ணி பாருங்க. நேற்று நான் சொன்னேன் டேட்டா இஸ் கிவன் பை கூகுள் அனாலிட்டிக்ஸ். நம்ம தான் வந்து அது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணணும். அப்போ 1 நிமிஷம் 26 செகண்ட்ஸ் தான் ஆவரேஜாக நம்மளோட வெப்சைட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே யூ நீட் டு கன்வின்ஸ் தட் யூ ஹவ் ரீச் த ரைட் பிளேஸ் ஃபார் யுவர் ட்ரைனிங். உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ, உங்களோட ட்ரெயினர் யாரு, அப்கமிங் பேட்சஸ் என்ன, டெஸ்டிமோனியல் என்ன, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் இந்த 1 minute 26 seconds நம்ம கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அவங்க என்கொயரி போடுவாங்க. ஸோ அவங்க வந்தது வந்து நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு என்கொயரி வராது. அப்போ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நேரில் வந்தாங்கன்னா நம்ம 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம பேசலாம். ஆனால் இதில் என்ன பண்ண முடியும், வெறும் 1 நிமிஷம் 26 செகண்ட்ஸ் தான். அப்போ எதை முன்னாடி காமிக்கணும், எதை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி அந்த 1 minute 26 seconds மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணி என்கொயரி பண்ண முடியும். நம்ம ஒரு என்கொயரி ஃபார்மவே ரொம்ப பின்னாடி எங்கேயோ கொண்டு வைக்கிறீங்க, ஓகேங்களா? பின்னாடினா ஒரு என்டையர் பேஜில் கடைசியில் கொண்டு என்கொயரி கால் நோன்னு வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க அந்த என்கொயரி பண்ணுறதுக்கே நம்மளே விட்டுருவாங்க. ஏன் விட்டுருவாங்க அப்படின்னா இது என்ன இப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இந்த என்கொயரி ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ அந்த என்கொயரி ஃபார்மை வந்து எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு வைக்கணும். திடீர்னு ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து படிச்சே பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு என்கொயரி பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேயே பண்ணுவாங்க. ஒரு சிலவர் பாதி படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாதியில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இன்னும் சில பேர் 3/4 வயசு முடிச்சுட்டு வந்துட்டு பண்ணுறவங்க இருக்காங்க, கடைசியில் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அப்போ அந்த 1 minute 26 seconds எங்கே வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். ஏன்னா ஒரு பேஜே நீங்கள் படிக்கிறது 5 நிமிஷம் ஆகும், இல்லை 10 நிமிஷம் கூட ஆகும். ஒரு ஆவரேஜாக ஒரு 1500 words இல்லை 2000 words நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த படித்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ யாருமே 10 நிமிஷம் ஃபுல்லாக படிக்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பாயிண்ட்ல அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க என்கொயரி பண்ணுறாங்க. லத்தியா இப்போ பவர் பாயிண்ட் வந்திருக்கு, ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அடுத்து. இந்த 1 minute 26 seconds நீங்க பிளான் பண்ணி நம்மளோட லாஸ்ட் கிளாஸ்ல அப்படியே ஓடி. ஸோ 1 minute 26 seconds நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த மந்த் மட்டுமா இல்லை நம்மளுக்கு ஆவரேஜா லாஸ்ட் 90 days அப்படின்னா லாஸ்ட் 3 months அப்ளை நீங்க கொடுத்தீங்கன்னா 1 minute 22 seconds. அப்போ இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அப்போ இது ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 minutes அல்லது 2 minutes நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னங்கிறது யோசிக்கணும். சரி, நீங்கள் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிறது ஒரு கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் சொல்லணும், சார் ஆவரேஜ் டைம் இவ்வளோ வருது, நான் இதை வந்து ஒரு 10 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன், இல்லை 20 seconds இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணலாம். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுனா எப்படி பண்ணுவீங்க? 1 minute 26 seconds லெட்ஸ் சே 2 minutes பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும்?
பண்ணலாம். அப்புறம் கரெக்ட் தான் அது. ஸோ வெப்சைட்டோட அவங்களுக்கு தேவையானது அப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை பண்ண போகிறோம். ஸோ லேண்டிங் பேஜ் பண்ணுறப்போ அதான் பண்ண போகிறோம். வேற என்ன சொல்லலாம்? அதுக்கு தான் இந்த பிளாக் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த லேண்டிங் பேஜ்லேயே ஒரு லிங்கை கொடுத்துருவோம். எஸ்யூஎல் அப்படி இன்டர்னல் லிங்க்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணாங்கன்னா அங்கே நம்ம என்ன ஆகுது, ஒரு இதுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து அவங்க போயிட்டே இருக்கீங்க. ஆனால் அது என்டையர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே சர்க்கிள் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இதில் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கேம் மாதிரி கொடுக்குறீங்க, கெரியர் கேம் ஏதாவது கொடுக்குறீங்க, அது வெப்சைட்டுக்குள்ளேயே ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே வந்து அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாண்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் டைம் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம்னா இதாகும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, பரவாயில்ல ஆவரேஜாக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்போ ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது, மற்ற கம்பெனிஸோட இங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகும். ஸோ அவங்க முன்னாடி காமிக்கிறதுக்கு கூகுள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். நான் இந்த கம்பெனி காமிக்கிறேன்னா எஸ் இத்தனை பேர் ஆவரேஜ் டைம் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் அவங்க இதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அப்படி போய் சுற்றி வளர்ச்சி பண்ண வேண்டாம், டைரெக்டாகவே அவங்க நம்மளோட பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கண்டென்ட்ல தான் ரொம்ப அவங்கள அட்ராக்ட், அவங்க என்ன தேவைக்காக வர்றாங்க, எதுக்காக வர்றாங்க, ஒவ்வொருத்தரையா ஒரு 20 ஆடியன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸாக பிரிச்சுட்டு அவங்களுக்கு இந்த கண்டென்ட்ல மேட்ச் ஆகுமா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணணும். பட் நம்மளோட ரோல் என்னன்னா கண்டிப்பாக இதை இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்ட், வந்து இது ஒரு நாள் 2 நாள் வந்தது இல்லை, எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 1.5 minutes தான் மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் தான் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் சேலஞ்சிங் எடுத்து நம்ம பண்ணதில்லை. 2 minutes எப்படி கொண்டு வரது நான் யோசிச்சதில்லை. அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா 2 தான் இதை விட்டுருங்க. இதுதான் நமக்கு மெயின். இந்த பேஜ் வியூஸ் எல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்றும் 2.5 times 3 times இருக்கிறதால தான் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம், பேஜ் ஸ்க்ரால்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் வர்றவங்க எல்லாமே ஒரு ஈவெண்ட்டாக அது கேப்சர் ஆகும். ஸோ அதில் வந்து கீ ஈவெண்ட்ஸ் அப்படி நம்மளுக்கு வேணுங்கிற ஈவெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம், அட்மினில் போயிட்டு ஈவெண்ட்ஸில் போயிட்டு கிரியேட் ஈவெண்ட் போயிட்டு அந்த ஒரு ரேடியோ பட்டன் ஆன் பண்ணுவோம், மார்க் ஆஸ் கீ ஈவெண்ட் அப்படின்ட்டு. ஸோ பேஜ் லொக்கேஷன் ஆர் பேஜ் வியூ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அப்போ அந்த யூஆர்எல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த யூஆர்எல் எப்பப்பெல்லாம் வருதோ இதில் கன்சிடர்ஸ் ஒன் கீ ஈவெண்ட். அந்த கீ ஈவெண்ட்டுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துறோம், ஹெச்ஆர் பேஜ்னா ஹெச்ஆர் பேஜ், அந்த மாதிரி பேஜ் கொடுத்து தேங்க்யூ அப்படின்னா ஸோ அது எவ்வளோ வந்திருக்குதோ அதுதான் வந்து நம்மளுக்கு கோல் அச்சீவ் அப்படின்ட்டு. ஸோ அது தெரிஞ்சாதான் இந்த ஹெச்ஆர் பேஜில் வந்து தேங்க்யூ போட்டவங்க யாரு, எந்த மொபைல் யூஸ் பண்ணாங்க, எந்த சிட்டி, இதெல்லாம் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி பேஜஸ் அண்ட் ஸ்டேட். பேஜஸ்னா டோட்டல் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பேஜ் டோட்டலாக எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் பேஜஸ். ஸோ அதனால இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னா இந்த பேஜுக்கு தான் வந்திருக்கணும்னு இல்லை, இந்த பேஜ் தான் வந்தாங்கன்னா தட் பிகம்ஸ் எ லேண்டிங் பேஜ். இந்த பேஜுக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பேஜ் வியூஸ். ஸோ அதனால பேஜ் வியூஸ்ங்கிறது டோட்டல் இது வரும். சரி, பேஜஸ் டோட்டலாக ஒவ்வொரு பேஜும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் இந்த பேஜை 1647 வியூஸ் நடந்திருக்கு, 1049 பேர் பார்த்துருக்காங்க. வியூஸ் ஃபார் ஆக்டிவ் யூசர், ஒரு யூசர் வந்து கிட்டத்தட்ட 1.5 times அந்த பேஜை பார்த்துருக்காங்க. ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் நம்ம டோட்டல் வந்து 1 minute 26 seconds இருக்கு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை பொறுத்தளவுக்கு ஆவரேஜாக 1 minute 4 seconds இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஈவெண்ட்ஸ் இடத்துல கீ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்தவங்க ஏன்னா நம்ம தேங்க்யூ பேஜ் வந்தால் தான் அது ஈவெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம், அதனால இது வேற ஏதோ ஒரு ஈவெண்ட். அதனால இந்த பேஜுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரெவென்யூங்கிறது நம்ம எதுவும் கொடுக்கல, ஒரு கோல். அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுவோம். இதுல நீங்க ஏதாவது செகண்டரி பார்த்து பார்க்கணும் அப்படின்னா இதுல 2 ஃபில்டர் இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி
சர்ச்சில் போடுறதுனால போடலாம், இல்லை மேலே வந்து ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் போட்டுருக்காங்க, Ctrl+C Ctrl+V. இது மட்டும் இப்போ இதாகிடும். இதில் நம்மளுக்கு வந்து ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ஜியாகிரபி, சிட்டி, அந்த பர்டிகுலர் யூசர்ஸில் கோயம்புத்தூர்ல வந்தாங்க எத்தனை பேர், சென்னையில் வந்து இந்த மாதிரி எல்லாமே இதில். அதனால எப்பவுமே இந்த செகண்டரி டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணலினாலும் இன்னொரு இடத்துல ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அது இங்கே இந்த இடத்துல இருக்கு, ஆட் ஃபில்டர். இதில் எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். Exactly matches or contains internship training in Coimbatore. இந்த பேஜ் நம்ம அதான் வந்து இங்கே சர்ச் போட்டு வந்தோம். சர்ச் போட்டு வரலினாலும் இந்த இது அப்படியே இருக்கும். இந்த இடத்துல ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது எது வேணுமோ அதை மட்டும் போட்டுட்டு அப்புறம் செகண்டரி டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இதில் என்னன்னா இந்த பேஜை வந்து 2 தான் நீங்கள் பார்க்கணும். டோட்டலாக வந்தவங்க பாருங்க 1049 பேர் இதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இது லேண்டிங் பேஜில் எடுத்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கல. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கோயம்புத்தூர் ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 830. 1049 பேர் வந்து அந்த பேஜுக்கு வந்திருக்காங்க. அது 830 பேர் இந்த பேஜுக்கு டைரக்டா வந்தவங்க. அப்போ அந்த 830லேருந்து 1050ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 பேர் எப்படி வந்திருக்காங்கன்னா வேற பேஜுக்கு வந்துட்டு அந்த இன்டர்ன்ஷிப் பேஜ் வந்திருக்காங்க. இது இந்த சீசன் டைம் அப்படின்னாட்டி டைரக்டாவே வந்தவங்க இத்தனை பேர் வந்து நம்ம பேஜுக்கு வந்திருக்காங்க. இந்த பேஜில் வந்துட்டு கீ ஈவெண்ட்ஸ் 132 ஈவெண்ட்ஸ் வந்துருக்கு. இந்த லேண்டிங் பேஜ் மூலமா எத்தனை பேர் கோல் போட்டிருக்காங்க, அதாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 132 மெம்பர்ஸ். ஹோம் பேஜ் மூலமா வந்திருக்காங்க. ஹோம் பேஜ் மூலமா வந்தவங்க முடிச்சிட்டீங்களா? அது 3 ஒர்க்கும் முடிச்சிட்டீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் கம்பெனி என்ன கம்பெனி வேகன்சி, அதுபோல் கூகுள் பற்றி சொல்லியிருந்தாங்க. கூகுள் யார் கண்டுபிடிச்சாங்க, அதோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஏஐ ப்ராடக்ட்ஸ் என்ன, அது எல்லாமே. அப்புறம் இந்த டாடா நேனோ ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது. இது டாடா நேனோ கார் கம்பெனி இருக்கு, அது வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு உங்கள்கிட்ட தான் சொன்னாங்க இல்லையா? இது மட்டும் தான் சொல்லுங்க. சரி சரி, இவர்கிட்ட சொல்லுங்க. சரி ஓகே. அந்த கூகுள் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இந்த லேண்டிங் பேஜ் மூலம் வந்தவங்க கீ ஈவெண்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே ரிசல்ட் வந்து லேண்டிங் பேஜில் தான் தெரியும். ஏன்னா எஸ்சிஓவில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே, அல்லது ஆஃப் பேஜ் எஸ்சிஓ எங்கெங்கெல்லாம் நம்ம லிங்க் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து அந்த லேண்டிங் பேஜ் வழியாக தான் உள்ளே வர்றாங்க. வந்தவங்க எவ்வளோ கோல் போட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் லேண்டிங் பேஜ். மேலும் அந்த இது லேண்டிங் பேஜ் டிசைன் கொண்டு பண்ண சொல்லியிருந்தோம், பண்ணிட்டீங்களா? பார்த்துட்டாங்களா? சரி.
இதுதான் என்கேஜ்மெண்ட்ல இந்த ஓவரால் எவ்வளோ செகண்ட்ஸ் ப்ளஸ் லேண்டிங் பேஜ் யூஸ் நிறைய அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோம். மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது நம்மளோடதுல இல்லை, இ-காமர்ஸ் வெப்சைட்டை வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ ரெவென்யூ டர்ன் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது தான் வந்து அந்த மானிட்டைசேஷன் அப்படின்னு நம்ம. ஸோ நீங்கள் இ-காமர்ஸ் சம்மந்தமாக நீங்கள் ஒரு அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் 0 வேல்யூ இருக்கும். வி ஆர் நாட் இன் தி இ-காமர்ஸ். டோட்டல் ரெவென்யூ, பர்ச்சேஸ் ரெவென்யூ இதெல்லாம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா there is a demo account given by Google ஷாப். கூகுளே வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணிட்டு இருக்காங்க. shop.net. அதுல வந்து அவங்க இ-காமர்ஸ் ப்ராடக்ட்லாம் அவங்களே ப்ரொமோட் பண்றாங்க. கூகுளோட டிஷர்ட், கூகுளோட ப்ராடக்ட் எல்லாமே. அந்த அனாலிட்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட டெமோ அக்கௌண்ட் லாகின் வந்து நெட்ல அவைலபிள். ஸோ அதை எடுத்து நீங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். எப்படி இருக்குன்னா அனாலிட்டிக்ஸோட அக்கௌண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இதுதான் அந்த வெப்சைட். இப்போ நான் கூகுள் டெமோ அக்கௌண்ட் அனாலிட்டிக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரி, நான் இன்னும் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கல, இப்போ கொடுத்துறேன். கிளாஸ்லேயே கொடுத்துறேன். இந்த டெமோ அக்கௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சஸ் த டெமோ அக்கௌண்ட். இதுதான் டைரக்டா அந்த லிங்க் கிளிக் பண்ணினே போயிடும். இதுதான் வந்து அந்த டெமோ அக்கௌண்ட். உங்களுக்கு ஏதோ ஒரு இமெயில் ஐடி இருந்ததுன்னா உள்ள லாகின் ஆகிடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 26 ஆக்டிவ் யூசர்ஸ். இப்போ நம்ம பார்த்த அதே தான் அனாலிட்டிக்ஸ், இதே தான். May 1 to 31 எடுத்துக்கோங்க. 85,000 யூசர்ஸ் வந்திருக்காங்க. 78,000 யூசர்ஸ். புரியுதுங்களா? இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. அக்வசிஷன்ல போனீங்க அப்படின்னா அந்த என்கேஜ்மெண்ட்ல ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும்னா 51 செகண்ட்ஸ். நம்ம வந்து 1 minute 22 இருக்கோம். அடுத்தது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மானிட்டைசேஷன் போய் பாருங்க. எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, டோட்டல் பர்ச்சேசஸ் எவ்வளோ, ஆவரேஜ் பர்ச்சேஸ் பர் ரெவென்யூ, ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ், எந்தெந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேட்டகரி வைஸ், எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இ-காமர்ஸ் பற்றி ஒரு கூகுள் அனாலிட்டிக்ஸ், நாட் ஒன்லி ஃபார் இ-காமர்ஸ், இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல் இதை நீங்கள் படிச்சுக்கலாம். எந்த ப்ராடக்ட் இருக்கு, எந்த கண்ட்ரியில இருந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ இது அட்மின்ல போயிட்டு ஈவென்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண விட மாட்டாங்க நினைக்கிறேன். கிரியேட் பண்ண முடியல, ஏன்னா அது டெமோ அக்கௌண்ட்ல வியூவபிள் மட்டும்தான். ஸோ இவங்க வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க, ஆட் டு கார்ட், வியூ ஐட்டம். இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, எத்தனை பேர் ஆட் டு கார்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணாமே போயிடுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணவங்க எப்படி, ஐட்டம் விட்டு பார்க்குறவங்க எப்படி, இது மூணுமே வந்து ஃபர்தர் சொல்லுங்க. அதனால இந்த டெமோ அக்கௌண்ட்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல தான் ஒவ்வொன்றா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு யூசர் அக்விசிஷன்ல போயிட்டு இந்த கீ ஈவெண்ட்ஸ்ல
இதுல கீ ஈவெண்ட்ஸ் இருக்கிறது எல்லாம் 4 வச்சிருந்தாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1086 பேர் மே 1ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆட் டு கார்ட் போட்டவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 11,000 பேர் ஆட் டு கார்ட் போட்டிருக்காங்க. வியூ ஐட்டம் பார்த்தோன்னா இன்னும் அதிகமாக இருக்கும், 73,000 பேர் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பார்க்குறதா வியூ ஐட்டம். இதுல போனீங்க அப்படின்னா இது வந்து வியூ ஐட்டம். இந்த பேஜ் வரைக்கும் நான் வந்தேன்னா வியூ ஐட்டம். ஆட் டு கார்ட் போட்டோம்னா அடுத்த ஒரு கீ ஈவெண்ட். அடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன், செக் அவுட்ல போய் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஈவெண்ட். இந்த 3 ஈவெண்ட்டை அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது 3 தான் கீ ஈவெண்ட் அவங்க சொல்றாங்க. ஸோ இது ஒர்த் வந்து எவ்வளோன்னா $26. இது மாதிரி எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு. இந்த ரெவென்யூ வந்து டைரக்டா வந்தவங்களா, சர்ச் மூலமா வந்தவங்களா, ஏஜ் என்ன, இது எல்லாமே செகண்டரி டைமென்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். இதுல டாஸ்க் மாதிரி நான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நாளைக்கு, அதையும் நீங்க பண்ணணும். அது வந்து இந்த டெமோ அக்கௌண்ட் நீங்களே ஈஸியா பண்ணிக்கலாம். அந்த சர்ச் கன்சோல் நீங்க அட்மின்ல போயிட்டு இதை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க வர்ற queries எல்லாமே இங்க வந்துருக்கும். இந்த queries வந்து வரதுல ஒன்றும் இல்லை, அங்க என்ன வந்திருக்கோ அதே தான் இங்க வந்திருக்கு. கிளிக் இம்ப்ரெஷன்ஸ், கிளிக் த்ரூ ரேட், ஆவரேஜ் பொசிஷன் அங்க என்ன இருக்கோ அதே தான் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல என்னன்னா செகண்டரி டைமென்ஷன்ஸ் எடுத்து நீங்க ஏதாவது பார்க்கணும்னா பார்க்கலாங்க. எந்த டைமோ இல்லை ஜார்ஜ் எதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை வந்து நம்ம செகண்டரி டைமென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் இங்கே இருக்கு. செகண்டரி டைமென்ஷன் அனாலிசிஸ்க்காக இருக்கு. ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு லேண்டிங் பேஜ், இந்த ஸ்ட்ரிங் இதெல்லாமே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் ஆகும் எந்தெந்த பேஜ், இந்த ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஈவெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு அங்கே இருக்காது. இங்க சர்ச் கன்சோல்ல ஒன்லி இந்த டேட்டா மட்டும் இருக்கும். பட் இந்த சர்ச் கன்சோல் மூலம் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த பேஜஸ் வந்தவங்க எவ்வளவு லீடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்றது. இப்போ இந்த மெர்ச்சன்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா ரியல் டைம் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளே லாகின் பண்ணி கோயம்புத்தூர்ல இருந்து மேபி சிட்டி வைஸ் காமிச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம். ஆட் டு கார்ட் இப்போ நம்ம போட்டோம். இந்த ட்ரிங்க் வேர்க்கு தான் நம்ம பண்ணது நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல யாரெல்லாம் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. நம்மளோட சேம் அதே தான், ஒன்லி திங் இதுல இ-காமர்ஸ் ரிலேட்டட் டெமோ அக்கௌண்ட். ஸோ இதுல கையோட இது ஆட் பண்ணிடுறோம். யூசர்ஸ் எப்படி ஆட் பண்றதுன்னா அட்மின்ல போய்க்காங்க. இந்த அக்கௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட் தான் அட்மின். இங்க வந்து ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதில் இந்த அட்மின் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ். இதில் வந்து ஆட் யூசர்ஸ், உங்களோட இமெயில் ஐடி, யூஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட இனிமேல் அந்த google.com/analytics போனீங்கன்னா இது உங்களுக்கு லாகின் ஆயிரும். நம்மளோட டேட்டா எல்லாமே நீங்க பார்த்துக்கணும். இதில் நான் டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு இமெயில் பண்றேன். டாஸ்க் ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு இமெயில் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள்
அனலிட்டிக்ஸ் சர்டிஃபிகேஷன். இது நீங்கள் கூகுளில் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் இதில் ஷாப்னு இருக்கும், ஸ்கில்ஸ் டாட் இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியாவில் போய்க்கலாம். இது வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும். கூகுள் இந்த ஸ்கில் ஷாப் சரிதான். இதில் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இதில் இருக்குங்க. கூகுள் ஆட்ஸுக்கு இருக்கும், இதுக்கும் இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் எழுதலாம், எழுதணும் ஆக்சுவலாக சர்ச் சர்டிஃபிகேஷன் எழுதுங்க. அதே மாதிரி அனலிட்டிக்ஸில் போனீங்கன்னாலும் டுட்டோரியல் படிக்கிறதுனாலும் படிங்க. நீங்கள் 2 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும், கூகுள் அனலிட்டிக்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் சர்டிஃபிகேஷன். இமெயில் ஐடிக்கு சர்டிஃபிகேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி உங்களுக்கு என்ன நேம் வருங்கிற செட்டிங்ஸில் பார்த்துக்கோங்க. உங்களோட நேம் அதே தான் அங்கே வரும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபண்டுக்கு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடியில் அப்புறம் அதுதான் சர்டிஃபிகேட்டில் வரும். ஸோ இமெயில் ஐடி வந்து இப்போ நீங்கள் போகிறதா மோகன்குமார்னு இருந்தால் மோகன்குமார் சர்டிஃபிகேட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம என்ன கொடுக்குறோமோ இந்த செட்டிங்ஸ் நீங்கள் என்ன இந்த மாதிரி நேம் வருது பார்த்தீங்கன்னா அதுதான் அங்கே வரும். அதனால் வேறு ஏதாவது நீங்கள் இப்போ குமார்னு கொடுத்தா வெறும் குமார்னு வரும். அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இட்ஸ் ஓப்பன் புக் டெஸ்ட், பார்த்தே எழுதிடலாம் கூகுளில். நம்ம வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இவால்வேட் பண்ண போகிறதில்ல, ஸ்பெண்ட் டைம் ஃபார் சர்டிஃபிகேஷன் காமிக்கிறதா இது. வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுதுவீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடி எழுதலாம். பார்த்தீங்கன்னா நல்லது, இல்லாட்டி ஜஸ்ட் அந்த கொஸ்டின் எடுத்து கூகுளில் போட்டிங்கன்னா சாட்ஜிபிட்டியில் போட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணுவேன். இப்போ அனலிட்டிக்ஸ்க்கும் ஆட்ஸுக்கும் போகணும், எழுதணும். அனலிட்டிக்ஸ்க்கும் ஆடும் முடிஞ்சது உங்களுக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம், அதில் பேசிக் எக்ஸாம் சர்ச் எக்ஸாம்னு இருக்கும். சர்ச் தான் சொல்லி கொடுத்தேன், ஆடு கிரியேட் பண்ணுறது. அதுக்கு பண்ணுங்க. ஸோ பேசிக்ஸாக நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இதில் நீங்கள் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எக்ஸாம் போயிடலாம். சர்டிஃபிகேஷன் என்ரோல் தான் போட்டு டைரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேஷன். ஸோ அதனால் 2 சர்டிஃபிகேட் முடிக்கணும், ஆடுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட இதுக்கு நான் உங்களுக்கு டாஸ்க்கு நாளைக்கு ஜென்ரேட் பண்ணி அனுப்புகிறேன். அது வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். என்னென்ன மெனு இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் டேட்டாவை நம்ம கம்பெனி எடுத்திருக்கோம், அதில் நீங்களே ஒரு அப்சர்வேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, பிஸ்னஸ் எப்படி நடந்திருக்கு, எஸ்இஓவில் எப்படி வந்திருக்கு, ஆட் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இல்லையா, இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வைங்க. நான் அப்புறம் டாஸ்க் தர முடிக்கலாம். சர்டிஃபிகேஷனும் நாளைக்கு முடிஞ்சால் முடிச்சிருங்க, இல்லாட்டி நாளான்னைக்குள்ள முடிக்கணும். ஸோ இளங்கோ லத்திகம் அனலிட்டிக்ஸ் முடிஞ்சதுங்க. நான் சொன்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் நீங்கள் எழுதணும். ப்ளஸ் வந்து நம்மளோட அனலிட்டிக்ஸ் ஃபுல் டேட்டாவே பாருங்கள், ஒரு அப்சர்வ் பண்ணுங்கள், ஃபில்டர் யூஸ் பண்ணி பாருங்க, செகண்டரி டைமென்ஷன் யூஸ் பண்ணுங்க. என்னென்னவெல்லாம் உங்களால் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, இந்த லாஸ்ட் 3 months என்னென்னவெல்லாம் வெப்சைட்டில் நடந்திருக்கு, உங்களோட அப்சர்வேஷன் எடுங்க. ப்ளஸ் வந்து டாஸ்க் நான் நாளைக்கு தரேன். சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. ஆடுக்கும் முடிக்கணும் சர்டிஃபிகேஷன். 2மே skillshop.google.com. அதுதான் வந்து எல்லா விதமான சர்டிஃபிகேஷன் எழுதுறதுக்கு இந்த வெப்சைட். ஸ்கில் ஷாப் அப்படின்ட்டு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம பார்த்துடலாம். இதை முடிச்சுட்டு வாங்க, நாளைக்கு நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த வேற என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ட்ராப் ஷிப்பிங் அண்ட் அஃபிலியேட் அதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே.